ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். அபிராமி அந்தாதி 19வது பாடல். தெளிந்த ஞானம் ஏற்படும் வழி. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே. தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுலமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. வெளி என்றால் அண்டவெளி, மேவி நிறைந்து, களி என்றால் பெருமகிழ்ச்சி. மற்றவர்கள் இறைவனுக்கு செய்யும் அர்ச்சனையைக் கண்டு களித்து பயனடைவது சரியை என்ற வழிபாடாகும். மற்றவரன்றி தானே இறைவனை அர்ச்சித்து வழிபடுவது கிரியை என்ற வழிபாடாகும். இந்த 2 வழிகளும் இல்லாமல் மனத்தின் உள்ளேயே தியானித்து மனக்கண்ணால் கண்டு வழிபடுவது யோகம் என்ற வழிபாடாகும். முறைகள் வேறுபாடாக தோன்றினாலும் அவற்றால் பெரும் பயன் ஒன்றுதான். உள்மனத்தில் யோக முறையிலே வழிபட்டு அன்னையின் திருவருள் தரிசனத்தை காண பெற்றவர்கள் பிறகு முகக்கண்ணாலும் காணும் பேறு பெறுவார்கள். அதாவது உள்ளம் புறமும் ஒரு சேர காணும் ஞானம் பெறுவார்கள். அதனால் அபிராமி பட்டர் அபிராமி திருவருள் தரிசனத்தை 2 வகை வழியாலும் ஒரு சேர காணப்பெற்றவர். அந்த அதிசய திருக்காட்சியை நாமும் காண வேண்டும் என்று ஆசையார் தம் பாட்டிலே நன்கு காட்டியுள்ளார். எப்படி? வெளிப்புறத்திலே விழிகளாலே பார்க்கும்படி தியானம் பெற்றார். அதனால் அப்படி காணப்பெற்ற கண்கள் வழியால் உள்ளத்தில் உள்ள மனக்கண்ணும் கண்டது. அதனால் எழுந்த மகிழ்ச்சி வெள்ளத்துக்கே கரையே காண முடியாதவரானார். முகக்கண்ணை மூடினால் அகக்கண்ணில் காட்சி தருகிறாள் அபிராமி. அகக்கண்ணை மூடினால் முகக்கண்ணில் காட்சி தருகிறாள் அபிராமி. உள்ளத்துள் அன்னையை காணும் வாய்ப்பால் தெளிந்த திருவருள் ஞானம் சுடர்விடுகின்றது. இதற்கு என்ன காரணம்? இது எப்படி சாத்தியம் என்றால் அபிராமி திருவருள் புரியும் கருணையால் தான் என்பது நன்கு விளங்கிவிட்டது. ஒற்றைப்படையாக உள்ள எண்கள் மொத்தம் 9. அதிலே முதலே தொடக்க எண் 1 சிறிய மதிப்புடையது. அதுபோல ஒற்றைப்படை எண்ணிலே மிகவும் பெரிய மதிப்புடையது 9 என்றாலும் ஒற்றைப்படை எண்களிலே அதிக மதிப்புடையதும் கடைசியுமாக உள்ள 9 ஆகும். இந்த ஒற்றைப்படை எண்களில் இருந்துதான் பிறகு இரட்டைப்படை முதலான எண்ண இலக்க வரிசைகளை பெறுகின்றன. இந்த 1 முதல் 9 வரையுள்ள எண்களின் மதிப்பு எவற்றிலுமே சேராத ஒரே ஒரு எண் இருக்கிறது. இவ்வளவுதான் இதற்கு மதிப்பு என்று யாரும் அளவிட்டு கூற முடியாத தனிச்சிறப்புடையது 0. பூஜ்ஜியத்தின் மதிப்பு இவ்வளவுதான் என்று யாராலும் நிர்ணயித்து கூற முடியாது. அதாவது மற்றவர்கள் மதிப்புக்குள் அடங்காதது. அதனால் அதை மதிப்பில்லா மதிப்பெண் என்று கூறுவதுதான் பொருத்தமானது ஆகும். அந்த முழு எண்ணோடு அது எந்த முழு எண்ணோடு சேருகிறதோ இல்லை எந்த முழு எண் சேர்த்துக் கொள்கிறதோ அந்த முழு எண் முந்தைய மதிப்பிலும் மேலான மதிப்பை பெறும். அதே சமயம் மதிப்பில்லா எண்ணாக இருந்த 0 மதிப்புள்ள எண்ணாக உயர்ந்து விடுகிறது. இதை போன்று 9 கோணங்களிலும் அபிராமி உறைந்திருந்து ஆட்சி செய்யும் திருவருள் எனலாம். இந்த நிலை போன்றதுதான் அன்னை அபிராமியின் பேரொளி வடிவின் தரிசனத்தை புறத்தேயும் அகத்தேயும் கண்டதால் பெற்ற பயனின் தன்மை, நன்மை, மேன்மை என்பதை வியந்து கூறியுள்ளார் அபிராமி பட்டர். மதிப்பு தெரியாத பூஜ்ஜியத்தின் மதிப்பு அது சேரும் முழு எண்ணால் தெரிவது போல ஒன்றுக்கும் பற்றாத எண்ணை அம்பிகையின் திருவருள் சேர்த்ததால் யான் இத்தகு பேறு பெற்றேன் என வியந்தும் மகிழ்ந்தும் புகழ்ந்தும் நமக்கு விவரித்து கூறியுள்ளார் அபிராமி பட்டர். அதைக் கண்டு நாமும் பயன்பெறுவோமாக. 20வது பாடல். வேண்டியதை பெறும் வழி. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ
நாச்சல மங்களையே. உரைகின்ற வாழ்கின்ற. கேள்வர் என்றால் கணவர். வாரிதி என்றால் கடல். கஞ்சமோ என்றால் தாமரையோ. அம்மா அபிராமியே, நீ மிகவும் விரும்பி வாழும் திருக்கோயில் எதுவென்று பலகாலம் சிந்தித்தேன். பல இடங்களுக்கும் சென்றேன். அதனால் எல்லாம் எனக்கு சரியான தெளிவு விடை கிடைக்கவில்லை. காரணம், நீ எப்பொழுதும் விட்டு பிரியாமல் விரும்பி வாழும் இடம் சிவபெருமானின் இடப்பாகமே. அதுபோல சிவபெருமான் மிகவும் விரும்பி வாழும் கோயிலாக இடம் கொண்டது. என்றும் பிரியாது நீ வாழும் அவரின் இடம் பாகமாகும் என்பதை உணர வைத்தாய். வேதங்களும் தோன்றுவதற்கு அடிப்படையானவளை, அதாவது மரத்திற்கு வேர் போன்றவளை. அத்தகைய வேதங்கள் சிறந்து ஓங்குமாறு விளங்கும் மரத்திற்கு உச்சி முடியாக உள்ள கொழுந்தாகும் விளங்குபவளே, அதாவது ஆதியும் அந்தமுமாகி அடிமுடியாக விளங்குவல் அபிராமியே என்பதை பட்டர் இங்கு நமக்கு விளக்குகிறார். அமுத கிரகணங்கள் நிறைந்து பொழியும் வெண் திங்களோ என வியப்பும் வினாவுமாக கேட்கிறார் அபிராமி பட்டர். இயற்கையாக நிலவுக்கு ஒளியே கிடையாது. சூரியனிடமிருந்து அந்த ஒளியை பெற்று நமக்கு ஒளியை தருகிறது. சூரியனிடமிருந்து வெப்பமான கிரகங்களை நிலா பெறும். வெப்பமான ஒளி கிரகணங்களை தராமல் நிழல் போன்ற குளிர்ச்சியான கிரகணங்களையே நமக்கு தருகின்றது. அபிராமி அம்மையை வழிபட்டு வணங்கினால் நம்முடைய தீய செயல் குணங்களை மாற்றி நற்செயலும் நற்குணங்களும் விளங்குபடி செய்வார். அதை உட்பொருளாக உணர்த்தவே அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ என்றார். எனினும் அதோடு அவரின் மனம் நிறைவு அடையவில்லை. அதனால் நம்மோடு வாழும்படியாக தாமரையை காட்டி அன்னையின் அருங்கருணை விளக்கும்படி செய்ய நினைவு கொண்டார். தாமரை சேரும் சகதியும் உள்ள இடத்தில் தானே தோன்றுகிறது. ஆனால் அது பூத்து தரும் பூவினிடத்தில் சேரும் சகதியும் போல நாறுவதில்லை. அதற்கு பதிலாக நறுமணம் தருகிறது, நம்மை மகிழ்வித்து நுகரச் செய்கிறது. அதுபோல பிறவிச்சேற்றிலே இருந்து உழலும் துன்புறும் நம்மை அதிலிருந்து மாற்றி நாம் பேரின்பம் நுகரும்படி செய்பவள் அபிராமி. அதிலும் முழு திருப்தி அடையவில்லை. அதனால் அமுதமோ வெண் திங்களோ தாமரையோ என்றவர் அடுத்து நிறைவாக என்ற நெஞ்சகமோ என்றார். என் நெஞ்சமோ என்று கூறாமல் நெஞ்சகமோ என்று கூறியது மிகவும் அற்புதம், சிறப்பு. காரணம், அம்பிகையின் அருள் இல்லாத நெஞ்சம் உயிரெழுத்தை சேராத மெய்யெழுத்து போல பயனற்றதாகவே ஆகிவிடும். தனித்து இயங்காத மெய்யெழுத்து உயிரெழுத்தோடு சேர்ந்துவிட்டால் உயிர்மை எழுத்து என்று பெயராகி பயன்படும். இயங்கும் தன்மையுள்ள எழுத்தாக ஆகிவிடும். வஞ்சம், பொய், சூது, ஏமாற்று முதலாகிய தீய எண்ணங்களுக்கு இருப்பிடமாகிற நெஞ்சத்தை அவளின் கருணை வெள்ளத்தால் தூய்மையாக்கி அவளுக்கு உரிய இடமாக்கிக் கொள்கிறாள். அதனால் இறைவி நினைப்புள்ள உள்ளம்தான் உண்மையான உள்ளம், இறைவி விரும்பி வந்து வாழும் இல்லம் என்பதை குறிப்பாக உணரச் செய்துள்ளார் பட்டர். இருந்தும் அபிராமி பட்டர் முழு திருப்தி அடையவில்லை. அதனால் கடைசியாக மறைகின்ற வாரிதியோ என்று முடிக்கிறார். வாரிதி என்றால் கடல். மறைகின்ற வாரிதி என்றால் தன்னிடத்திலே வாழும் உயிரினங்களையும் உள்ள பொருள்களையும் மறைத்து பாதுகாப்பாக வாழும்படி செய்கிறதல்லவா கடல். அது மட்டுமன்று, நிலமாகி உலகத்தை நிலத்தின் முழு பாகத்தையும் சுற்றி இருந்து உலகத்தின் அடிப்பாகத்தை தன்னுள் மறைந்திருக்கும்படி செய்து பாதுகாத்து வருவது கடல். எல்லா உலகங்களையும் தன்னுள் அடக்கி அரவணைத்து இருப்பது கடல். நிலமழிந்தாலும் கடல் அழிவதில்லை. அதோடு நிலத்திற்கு ஆதாரமாக இருப்பதும் கடலே ஆகும். அதுபோல உலக உயிர்கள் யாவுக்கும் பாதுகாப்பாக இருப்பவளும் என்றும் நிலையாக இருப்பவளும் அவளே. அதனால் கடல் போன்று எங்கும் என்றும் பறந்து விரிந்து இருப்பவளும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பவளும் அவளே ஆகும். அதனால்தான் மறைகின்ற வாரிதியோ என்று அதிசயித்து கூறுகிறார் பட்டர். 21வது பாடல். 5 நிற அம்பிகை வழிபாடு. மங்களை செங்கலசம் முலையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகல கலாமயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்கலை நீலி செய்யால் வெளியால் பசும் பொன் பெண் கொடியே. மங்களை என்றால் மங்கள வடிவானவள், சங்கலை என்றால் சங்கு வளையல்கள், கலாமயில் என்றால் சகல கலைகளும் ஆனவள். அபிராமி அன்னையே, நீ எப்பொழுது மங்களமாகவே திகழக்கூடிய மாண்புடையவள். அதனால் உன்னை காண்பவருக்கு மங்களம் உண்டாகிறது. நீ திருக்கரங்களிலே பலவித வண்ணம் வடிவமுடைய அழகான சங்கு வளையல்கள் அணிந்திருக்கிறாய்.
அதனால் அந்த சங்கு வளையல்களும் மங்களமும் ஆட்சியும் அடைகின்றன. கணவராகிய சிவனை தன்பால் இருக்கும் அழகிய திருமுலைகளை உடையவள் நீ. இமையவனுக்கு திருமகளாக பிறந்து பார்வதி எனும் வேதங்கள் எல்லாம் போற்றும்படி விளங்குவல் நீ. அது மட்டுமா, சகல கலைகளுக்கும் பிறப்பிடமாகவும் சிறப்பிடமாகவும் திகழ்பவள் நீ. அதனால் சகலகலா மயில் என்று துதிக்கப்படுபவளாகவும் திகழும் சிறப்புடையவள் நீ. மயில் தோகை விரிக்கும் பொழுது அதிலுள்ள பலவிதமான வண்ணங்களும் விரிவது போல உன்னை மனமுருகி வழிபடுபவர்களுக்கும் நீ சகலகலா மயில் என்பதே அறிவதோடல்லாமல் வழிபடுபவர்களுக்கும் அந்த கலைகளும் சித்திக்கும்படி செய்வாய். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடங்காமல் மிகுந்த ஆங்காரத்தோடு ஆகாயத்திலிருந்து பொங்கி வந்த கங்கையை தம் சடைக்குள் அடங்கும்படி செய்து அதன் சிறுக்கழிய செய்தவர் சிவபெருமான். அத்தகைய சிவபெருமானின் இடப்பாகத்தை வாழும் உரிமையாய் அடைந்தவள் நீ. அதோடு அல்லாமல் சிவபெருமான் பெற்றிருக்கும் 5 நிற வண்ணங்களை பெற்று திகழும் பெருமாட்டி நீ. பிங்கலை என்ற மஞ்சள் நிறம், நீலி என்ற நீல நிறம், செய்யால் என்றால் சிவப்பு நிறம், வெளியால் என்றால் வெண்ணிறம், பசும் பொன்கொடி என்றால் பச்சை நிறம் உடையவள். அந்நிறங்கள் உடையவளாக பெற்றமையால் அவை உயர்வு பெற்றுள்ளன. நிறங்களோ 5 உடைந்தாய், விண்ணோர்கள் ஏத்த என்ற மாணிக்கவாசகர் வாக்கு. அதனால் தாயே, எவையவையோ நின்னை அடைந்து அருவரும் பேறுகள் பெற்று சிறந்து விளங்குகின்றன. ஆனால் அடியேன் உனக்கு என்றும் இனிதாகவும் ஏற்றதாகவும் மங்களமாகவும் அணியத்தக்க தெய்வ தமிழ் பாமாலை சூட்டிட வந்திருக்கின்றேன். அதனால் அடியேனையும் அவை போல ஆதரித்து ஏற்று என் பாமாலையும் அணிந்து கொண்டு எனக்கு திருவருள் புரிவது உன் கருணை அல்லவா என்று பரிவுடன் போற்றி வேண்டி கேட்கிறார் அபிராமி பட்டர். அதனால் இந்த பாசுரத்தை தியானத்து வழிபடுவர்கள் சகல கலைகளிலும் சிறந்து அல்லது தம்மிடம் உள்ள கலைகள் உயர்ந்து விளங்குவார்கள். அவர்களையும் தன் கருணைக்கு பாத்திரராகும்படி அருள் புரிவாள் அபிராமி. 22வது பாடல். இறந்து பிறவா நிலை எய்த வழி. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்குவே வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமாலிமய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்றம்மே அடியே நிறந்து இங்கினி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. வம்பு என்றால் வழக்கமில்லாத புதுமை, படி என்றால் வடிவம், பரிமளம் என்றால் சிறந்த வாசனை, பனிமால் என்றால் பனி மிகுந்த, பிடியே என்றால் பெண் யானையே. கொடி என்பது மென்மையானது, தானே விரும்பி போய் மற்றவற்றிற்கு சார்பாக ஆவது. அதுபோல அம்பிகை அடியவர்களை கருணையால் நாடிப்போய் அவர்களுக்கு வேண்டுவன தந்து துணையாக இருப்பவள். ஒரு மரத்துக்கு எவ்வளவு நீர் வார்த்தாலும் அல்லது உரமிட்டாலும் அந்த மரம் பூத்து காய்த்து பழமாகும் பருவம் வரும் வரையில் பயன்படாது, பழம் தராது. இந்த உண்மையை உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றிய பழா என்று உயிர்ப்பாட்டால் உயர்த்தியுள்ளார் அவ்வை பிராட்டி. இந்த பேருண்மையை நன்கு உணர்ந்தவர் அபிராமி பட்டர். அம்பிகையின் அருள் பெறும் பக்குவம் வந்த அடியார்களுக்கு அபிராமி அன்னை தேடி வந்து அருள் புரிவாள். ஆனால் பக்குவம் அடையாத அடியார்களுக்கும் பழுக்காத காயை பறித்து பழுக்கும்படி செய்வது போல பக்குவம் தானே வருமாறு செய்து அருள் புரிவாள். காய் புளிக்கிறது, கனியானதும் புளிக்காமல் இனிக்கிறது. இதனை காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே என்று பாடுகிறார் பாரதி. தமக்கு வேண்டியவர், தெரிந்தவர், சிறந்த அறிவாளியாக இருந்தால் அவருக்கு நேர்முகப் பேட்டி இல்லாமல் வேலையை ஏற்றுக்கொள்வர். அதுபோல தற்பொழுது அம்பாள் அருளுக்கு பக்குவம் இல்லாதவனாக இருப்பதை அறிந்தது நிச்சயம் திருவருளுக்கு உகந்தவன் உரியவன் என்று உணர்ந்தால் அடியவனாக்கி நல்லருள் புரிவாள். ஒரு மரத்தின் முழு வடிவமும் பயனும் அதனுடைய பூவிலேதான் பொதிந்துள்ளது. மொட்டு மலராத வரையில் அதன் மனம் தெரியாது, தேன் வெளிப்படாது. அதுபோல வேத வடிவால் உள்ளவள் அருள் தரும் அபிராமியாக வரும்போது வேதத்தின் ஒப்பற்ற மனமாக கமழ்கிறாள். அதனால் வேத மனமாக வீசும் அன்னையின் அருள் கருணையை எளிதில் உணர முடிகிறது, நுகர முடிகிறது. அதனால் அபிராமி அன்னையை மறையின் பரிமளமே என உணர்ந்து நம்மையும் உணருமாறு செய்துள்ளார் பட்டர். ஓமை கூற முடியாத அருள்மழையான இமய மலை அரசன் மகளாக அவதரித்து அம்மலையில் பெண் யானையைப் போல் உலவியவள். இமய மன்னன் மகளாக அவதரித்தார்ந்தாலும் பிரம்மன் முதலியான யாவருக்கும் பெற்ற அன்னையாகவும் திகழ்கின்றார்.
இத்தகைய அரும்பெரும் திருவருளுடைய அன்னை அபிராமியே, அடியேன் ஏதோ ஒரு விதியின் காரணமாக மனிதனாக பிறந்து விட்டேன். பிறந்து விட்டால் இறப்பது உறுதி. இறந்து போனால் பிறப்பதும் தவிர்க்க முடியாமல் போய்விடக்கூடும். பிறப்பு என்பது விழிப்பது போல, இறப்பு என்பது உறங்குவது போல என்பது நீ அறியாததன்று. அதனால் இறந்தால் மீண்டும் பிறவாத பேரின்ப நிலையை தந்துருள வேண்டும். அது நோயை தீர்க்கும் மருத்துவர் போன்ற உன்னால் தான் முடியும். அதனால் அபிராமி தாயே, பேரருள் கூர்ந்து பிறவா இரவா நிலையாகிய பேரின்ப மோட்ச நிலையை தந்து ஆண்டருள்க என்று அபிராமி பட்டர் இங்கு வேண்டுகிறார். 23வது பாடல் பிற சமயம் விரும்பாத நிலை. கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்ல தன்பர் கூட்டம் தன்னை, வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு, உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த, கல்லே கழிக்கும் கலியே அலியேன் கண்மணியே. வியன் என்றால் விரிவானது, கொல்லேன் என்றால் ஏற்க மாட்டேன், வில்லேன் என்றால் விரும்ப மாட்டேன். உள்ளத்தில் ஊன்றிய ஆனந்த கல்லாகவும் அந்த ஆனந்தத்தால் விளைந்த பேரு வகையாகவும் திகழ்பவளே. வேதங்கள் காணுதற்கு அரிதான நின் மங்கள திருக்கோலத்தை காணுமாறு ஞான கண்மணியை தந்தவளே. உன்னுடைய அளவற்ற கருணையை ஒரு காலம் மறக்க மாட்டேன். அது திருதராஷ்டிரனின் அடியவனாக இருந்த சஞ்சயனுக்கு கண்ணன் ஞான பார்வையை தந்து பாரத யுத்த நிகழ்ச்சியை காணுமாறு செய்து அதனை திருதராஷ்டிரனுக்கு கூறுமாறு செய்தது போன்றவையாகும். என் ஊனக்கண்ணில் அபிராமி தன் ஞான பார்வையை ஊட்டி அவள் திருக்கோலத்தை காணுமாறு செய்தது பேரருளாகும். இந்த பாடலை துதித்து வழிபடுவோருக்கு அபிராமி அன்னையே நமக்கு உள்ளும் புறத்தும் உற்ற துணையாகவும் இருப்பாள். அவள் திருக்கோல தரிசனம் தருவாள். சத் சங்கத்தோடு கூடியிருக்கும் பாக்கியத்தையும் தருவாள். பிற சமயத்தை விரும்பாத உறுதியான உள்ளமும் தருவாள். அபிராமி அம்மா, எப்பொழுதும் என் மனதிலே நின்னுடைய திருக்கோலமான காட்சியை தவிர வேறொன்றையும் என் மனதில் கொண்டதில்லை, கண்டதில்லை. எக்காலத்தும் முக்காலத்தும் நின் திருவடியையே மனதில் கண்டு களிக்கும் நின் பக்தர்களின் திருக்கூட்டத்தில் இருந்து ஒரு பொழுதும் பிரிய மாட்டேன். நின்னையன்றி பிற சமயத்தை கனவிலும் விரும்ப மாட்டேன். காரணம், நின் நண்பர்கள் திருக்கூட்டமே என்னை வேறு வழியில் செல்லாது காக்கும் பெரும் கவசமாக விளங்கக்கூடியது. அதிசயிக்கத்தக்க 3 வகையான உலோகங்களுக்குள்ளேயும் அவற்றிற்கு புறம்பான வெளியிலேயும் திகழும் அதிசயமுடையவள். இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமானால், பலூனுக்குள் இருக்கும் காற்றைப் போல ஐம்பூதங்களுக்கு உள்ளே இருப்பவள். அதே சமயம் பலூனுக்கு வெளியிலே உள்ள காற்றைப் போல விரிந்த ஐம்பூதங்களாகவும் வெளிப்பட்டு இருப்பவள். இதனை வியன் மூவுலகுக்குள்ளே அனைத்தினுக்கு புறம்பே என்று சுருக்க வரிகளில் கூறுகிறார் அபிராமி பட்டர். தேவியின் இத்தகைய தத்துவங்களை உள்ளத்திலே கண்டு உணரும் பேறு பெற்றேன். அந்த பெரும் பேற்றினால் அபிராமி அன்னையின் அழகையும் அவள் அழகால் அழகு பெறும் அணிகலன்களையும் பற்றி கூறி அவள் கருணையையும் பேராற்றலையும் பலபடக் கூறுகின்றார் அபிராமி பட்டர்.